ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஈஸியான டேஸ்டியான ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு எக் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரைஸ். இங்கே நான் ஒரு 3 எக் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து தேவையான ரைஸ் போட்டிருக்கு. தேவையாக எடுத்துக்கலாம். நான் அப்படியே வடித்தது அப்படியே வச்சுருக்கோம். தேவையாக இருந்தது நம்ம பண்ணுற மாதிரி. அதனால் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இனி வந்து எப்படி இது செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் கடாய் வச்சிட்டோம். கடாய் கொஞ்சம் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுமே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ரெடியாக வச்சுருந்து வெங்காயத்தை போட்டுட்டேன். வெங்காயம் போட்டதும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வெங்காயம் போட்டதுமே பச்சை மிளகா வந்து நான் அப்படியே போடுறேன். எதுக்குன்னா என் பசங்களுக்கு காரம் வேண்டாம், வாசனை தான் வேணும். அதனால காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு முழுசாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கறிவேப்பிலை போடுறேன். தேவையான கறிவேப்பிலை போட்டு இந்த 3த்தையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுதான் மெயினாக டேஸ்ட்டு கொடுக்கறது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுனா தான் நல்ல டேஸ்ட்டு வரும். அதுதான் இந்த எக் ரைஸோட ஹைலைட்டு. அதனால நல்லா ஃப்ரை ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் அதோட இந்த வெங்காயத்திலிருந்து அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த ரைஸில் தெரியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுமே வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு நான் போட்டுடுறேன். கடைசியில் வந்து ரைஸ் போட்டு கிளறும்போது உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி மீதி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையாக இருந்தால் உப்பு போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள் வந்து ரைஸுக்கு சேர்த்து, எக்குக்கும் ரைஸுக்கு சேர்த்து தான் மஞ்சத்தூள் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு மினிட் கிளறிடணும். இது வந்து கரெக்டாக ஒரு 1 மினிட் அந்த மாதிரி. இப்போ வந்து அப்படியே பண்ணிவிட்டு இனி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து முட்டை ஊற்ற போகிறேன். முட்டையே போட போகிறேன். இதில் இப்போ நம்ம வந்து கரெக்டாக 3 எக் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 3 எக்கை இதில் வந்து சிலருக்கு இதில் வாசனை இருக்காதானே. இது மெயின் என்னென்னா இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுனால எக்கு வாசனையே வராது. பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்து விடுற மாதிரி எல்லாமே நல்ல வாசனையாக இருக்குது. எந்த எக்கோட ஸ்மெல்லெல்லாம் வராது. கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் முட்டையை இதில் ஊற்ற போகிறேன். 3 முட்டை இதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது ஃப்ரை ஆகிடணும். ஒரு கோல்டன் கலர் ஆன மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து இப்படியே கிளறிட்டே இருங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி இது ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும். இதெல்லாம் கரெக்டாக இங்கே ஓரத்துலலாம் இருந்து கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆனால் எல்லாமே கரெக்டாக வந்துடும். நல்ல கோல்டன் கலர் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும்.
சைடில் எல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்துடும். நல்லா ஃப்ரை ஆகிட்டேன்னா அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் இதோட மெயினான டேஸ்ட்டு. நல்லா ஃப்ரை ஆனதுனா தான் இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டேன்னா ஸ்கூல்லலாம் எடுத்துகிட்டு போகும்போது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம், ஸ்மெல்லே இருக்காது. அந்த ஃப்ரை ஆகாமல் இருந்தால் தான் அந்த எக்கோட ஸ்மெல்லு வரும். அதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ரை ஆகிடணும். இந்த டைமில் நம்ம ரைஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல் ரைஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ 2 கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸு சேர்த்துட்டு ரைஸு சேர்த்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கரெக்டாக ரைஸு சேர்த்த பிறகு 2 மினிட்ஸ் கரெக்டாக கிளறணும். இதுதான் இதோட கரெக்டான ஃபார்மு. அப்போ வந்து நீங்கள் சால்ட்டையும் பார்த்துடுங்க, எவ்வளோ உப்பாக இருக்குது, கரெக்டாக உப்பு கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி, அப்படி கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இப்படி கிளறிட்டேன்னா, அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது. அடுப்புலே வச்சுட்டு நீங்கள் வந்து இது கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அது ஒரு செகண்டு இல்லை 2 செகண்ட் அந்த மாதிரி கிளறிட்டேன்னா எல்லா ஸ்தலத்தும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். என் கிட்ஸுட ஸ்கூலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச என்னோடய டிஷ்ஷஸில் ஒன்று இது. அதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். இதில் தயவு செஞ்சு நீங்கள் பெப்பர் போடாதீங்க, இதில் பெப்பர் கிடையாது. அதனால் இது எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.